நல்லா தூங்குங்க. வந்திருக்கோம் நல்ல மல்லாக்க படுத்து தூங்கிட்டு இருக்க. அதுக்காக பயந்துகிட்டே இருக்க முடியுமா? குப்புறப்படுத்தா முதுகு வலிக்குது மேடம். எனக்கு மல்லாக்க படுத்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாட்டிக்காம இருக்கணும் அவ்வளவுதானே. கூட வந்த பாரு, என்ன சொல்லணும். ஏன் அந்த டவாலி கூட வர வேண்டியதானே? ஓ நீ இப்ப கலெக்டர் இல்லையோ? நைட்டு என்னத்தை தின்னு தொலைச்சான்னு தெரியல. இவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்காந்துருக்கான். சீக்கிரம் வந்து தொலைடா, நாங்க வெளியே போகணும். ஏதோ அட்வென்ச்சரா இருக்கும்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் வருது. ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சானா இல்லையா? முடிச்சிட்டாங்க. படுக்க வை. மனுஷனடி வேணா சைக்கோடி பாவண்டி அந்த பையன். இந்நேரம் வரைக்கும் அந்த பையனை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கான்னா இவெல்லாம் நல்லாவா இருப்பான்? பாவம் அந்த அக்கா. என்னங்க? ஒரு புது பர்ஃப்யூம் ஸ்மெல் உனக்கு தெரியுதா? நம்ம பர்ஃப்யூம் அடிக்கலையே. அடி பாவி. ஒன்னும் தெரியலையேங்க. ஏதோ லேடிஸ் பர்ஃப்யூம் மாதிரி இருக்குங்க. பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறா பாரு. நீ ஏதாவது பர்ஃப்யூம் போட்டிருக்கியா? ஐயோ, நான் பர்ஃப்யூம்லாம் போட மாட்டேங்க. எனக்கு அது அலர்ஜி. உங்களுக்கு தான் தெரியும்ல. எங்க இருக்க? நம்ம ஃபேமிலி டிராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க போல. வெயிட் பண்ணு, இவங்க எங்க இருந்து போகட்டும், நம்ம பாத்துக்கலாம். அம்மா என்னை யாரோ கூப்பிடுறாங்கம்மா. ஆமாடா, சரி வா கீழே போய் பாப்போம். அம்மா கனிமா அங்க பாரு அங்க பாரு, சித்து வா பாரு. சரி வா, ஒன்னும் புரியல. இப்ப அதுக்கு வந்திருக்காங்க. சித்து அப்பா நீ இவங்க வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் இனிமே யோசிக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நான் வேற ஐடியா பண்றேன், நீங்க வாங்க. வேற ஐடியா பண்றேன், நீங்க வாங்க. மாஸ்க் போடுறீ. சரி சரி போ. சரி வா போலாம். சித்து என்ன கனி? உனக்கு ஒண்ணும் இல்லலடா, நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு என்னாச்சு? என் வீட்ல நான் தூங்கிட்டு இருந்தேனா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய முதல்ல வந்து உன்னை கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுடா. ஐயோ ஆமாண்டா, அப்படியே தூக்கி வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுச்சு. நான் உன்னை எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா என்னால முடியல. அதான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து போய் நான் ஓடி இங்க வந்துட்டேன். நீ நல்லா இருக்கல? நீ நைட் ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்திருப்ப. அந்த படத்தை பார்த்துதான் நீ அப்படியே தூங்கிருப்ப. அதான் உனக்கு இப்படி கனவு வந்திருக்கு. என்னையெல்லாம் முதல்ல கடிக்க முடியுமா? முதல்ல நான் மண்டல சூளை பார்த்தேன். அது எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரும்? என்னாச்சு வீராமா? பாப்பா இவ்ளோ அழகா என்னென்னமோ சொல்றா. எனக்கு ஒண்ணும் புரியலையே.
எங்களுக்கும் அப்படிதான் ஒண்ணுமே புரியலம்மா. திடீர்னு எழுந்துச்சு சித்துக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் அவனை இப்பவே பாக்கணும்னு கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டா என்னமோ பயங்கரமான கனவு, அதுல சித்துக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, நான் அவனை இப்பவே பாக்கணும்னு ஒரே ஆடம். நானும் அண்ணனும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறோம், அவ கேட்கவே இல்லையே. அதான் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா கனிக்குட்டி, சித்துவுக்கு ஒண்ணு இல்ல பாத்தல, நல்லா இருக்கான் பாரு. ஆமா நல்லா இருக்கான் தாத்தா. சரிங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சரி. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீரா தப்பான்ல நிரூபிக்கணும்னா ஆதித்யா தான் தப்பான ஆள்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம கையில ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு காலையில வீரா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். மீரா, கனி சொல்லு, ஏன்டாமா அழறீங்க? என்ன ஆச்சு? உன்னை போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்களா? உன்னை ஜெயில போட்டுருவாங்களா வீரா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா தங்கம், ஆடக்கூடாது சரியா? இங்க பாரு, சித்தி நிரபராதி, அத கண்டிப்பா நிரூபிச்சு வெளியில வந்துருவேன். நமக்கு உதவ நிறைய நல்லவங்க இருக்காங்க சரியா? எதுக்கும் பயப்படாத, அழக்கூடாதுடா ரொம்ப தங்கம். நல்லவ, நீ எங்கேயும் போக கூடாது. இங்க பாரு கனி, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, அழக்கூடாதுன்னு. பாரு டைம் ஆயிடுச்சுல, போய் தூங்குங்க. வெளிவா. பாப்பா இங்க பாரு, அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் ஆகுதுடா, சித்தி போ அம்மா தங்கம். கூடதான் இருப்பா. நீ போ, நாங்க யாரும் ஒண்ணும் பண்ண பாத்துக்கறோம். முடியாது. வா, போங்க கூடாதுன்னு சொல்றல்ல. நான் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஆதித்யா மட்டும் தப்பிக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க.